Hello everyone, welcome to SriSen. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மாய்ஸ்டான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனியை நம்ம வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி அதுவும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு நான் ஒரு 2 கப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். என்னோடய ஜல்லடை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு கப்பாக நான் ஆட் பண்ணுறேன். 1 கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஜலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கப் போட்டுக்கிட்டு அது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு இது கூட ஒரு கப் நாட்டு சக்கரை பவுடர் பண்ணிவிட்டு அதையும் ஜலிச்சுக்கலாம் இது கூட போட்டு. இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணுற தொட்டு தான் அந்த ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பேட்டரும் பார்த்திங்கன்னா எதுவுமே கட்டி இல்லாமல் நம்ம ஈஸியாக சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு பவுலில் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 எக்கு நான் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எக் பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் போட்டுட்டு இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். எனி ஆயில், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை, பால், எண்ணெய் இந்த மிக்சரை நம்மளோட மாவில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கேக் செய்கிறீங்க இல்லை ப்ரௌனி செய்கிறீங்க எதுனாலுமே இந்த கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் எதுவுமே கட்டி இல்லாமல் நம்ம நல்ல ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பேட்டூலா வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த கேக்கோ ப்ரௌனியோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது கூட நான் ஒரு ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா எதுவும் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வால்நட், கேஷ்யூ. ஸோ ஒரு கேக் டின்னில் கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் தடவிட்டு நான் இந்த பேட்டரை ஊற்றிடுறேன். அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 200 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், நம்மளோட வீட் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த வீட் ப்ரௌனி சூடாக இருக்கும்போதே நல்லா சொக்கோ சிப்ஸ் போட்டுக்கிற மேலே. ஸோ இது எல்லாமே அந்த சூட்டுலேயே மெல்ட் ஆகிடும். அழகாக நம்ம இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு சாக்கோ ஃப்ராஸ்டிங் தேட வேணாம். ஸோ டக்குன்னு எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கார்னர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் மேலே வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இது மேலே நீங்கள் நட்ஸ் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், வால்நட், கேஷ்யூ எதனா வேணும்னா. இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இது மேலே உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிவிடுங்க. இப்படியே சூடாக சாப்பிடுங்க, இல்லை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான டாப்பிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான வீட் ப்ரௌனி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த குவாரண்டைன் டைமில் அவங்களுக்கு ஒரு நியூ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.